என்னடா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது வாழை திரைப்படம். இந்த படம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வசூல் ரீதியாகவும் நல்ல சாதனை படைச்சிருக்கு. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை பல பேர் பாராட்டி வரும் இந்நிலையில் இந்த கதை பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்காங்களாமா ஒரு எழுத்தாளர். இது மாரி செல்வராஜ் அவர்களுடைய சொந்த கதை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா அமைஞ்சிருக்குங்க. அதாவது இந்த கதையை 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன கதையா எழுதியுள்ளதாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ரீசெண்டா. 10 வருஷத்துக்கு முன்னாடியே சிறுகதையாக எழுதியிருக்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் இதை தெரிவிச்சிருக்காருங்க. இது குறித்து அவரோட ஃபேஸ்புக் பேஜில் அவர் பதிவிட்டிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை எழுதுனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. வாழை தன்னை வாழ வைக்கவில்லை அப்படின்னும் உருகியிருக்காருங்க. மேலும் 1999ஆம் ஆண்டு ஸ்ரீ வைகுண்டம் அருகே நடைபெற்ற ஒரு விபத்தையை மையமா வச்சுதான் இயக்குனர் மாரி செல்வராஜ் உருவாக்கியிருக்காரு அந்த படத்தை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். வாழை திரைப்படத்தினுடைய கதையை தான் ஏற்கனவே ஒரு சிறுகதையை எழுதிட்டதாக அதை படமா எடுக்க யாரும் என்னிடம் வந்து அனுமதி கேட்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருங்க அந்த எழுத்தாளர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன சிலர் வாழைப்படம் வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் எழுதின அந்த கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குறிப்பிட்ட அந்த படங்களை பார்க்க மாதிரி சொன்னாங்க. நான் வந்து குறிப்பிட்ட சில திரைப்படங்களை பார்க்கக்கூடிய ஆள் தான். சரி அப்படின்னு சட்டுன்னு நேற்று அந்த திரைப்படம் பார்த்தேன். அது என்னுடைய வாழையடி ஏன் அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் அப்படின்னு அது என்னுடைய வாழையடி அப்படின்னு சிறுகதை. ஏன் வாழையடி அப்படின்னு பெயர் வச்சு 3 பிள்ளைகளை வச்சேன் அப்படின்னா, வாழையடி வாழையாக குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு தான் நான் அப்படி ஒரு டைட்டில் வச்சேன். யார் அந்த கதையை நாவல்களாக அறிமுகமாக்கி அடையாளப்படுத்தி புத்தகமாக வெளியிடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உரிமை வந்து முதல்ல செல்லும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன பதில் வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.